சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வர எபிசோட்ல நம்ம விஜய் இருந்துட்டு ரோகிணியை தேடி வந்து பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீயும் ஒரு பொண்ணு தானே, இப்படி அடுத்தவங்க வாழ்க்கைக்குள்ள விளையாடிட்டு இருக்கே, ஒருவேளை என் புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அது கூட நீ பண்ண ஏற்பாடு தானா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆண்டி அந்த அளவுக்கெல்லாம் நான் யோசிப்பேனா? இங்கே பாருங்க ஆண்டி, மனுஜை விட்டு பிரியக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர, மற்றபடி அங்கிளுக்கோ இல்லை மீனா வீட்டை விட்டு வெளியே போகணுமோ இப்படி எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது ஆண்டி. உங்கள் மேலேயும் சரி மனோஜ் மேலேயும் நான் அவ்வளோ அஃபெக்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கிழிச்ச கோர்ட்டில் என்ன தானே நீ கொடுமைக்காரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என் பிள்ளைகிட்ட நீ ஏமாற்றி சேரணும்னு பார்த்துக்கிட்டு இருக்க, அதை நான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நான் தானே உன்னை திட்டம் போட்டு பிரிக்கிறதா கோர்ட்டில் வந்து வாக்குமூலம் கொடுத்துட்ருக்கு. இப்போ என் புருஷனே இந்த மாதிரி பண்ணிட்டேன்ல, மீனாவையும் வீட்டை விட்டு வெளியே துரத்த வச்சல, கண்டிப்பாக இனிமேல் நான் அந்த வீட்டு பக்கம் கூட உன்னை நான் சேர்த்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் கிறிஷோட பாட்டி கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நானும் மாப்பிள்ளை கூட செய்கிறதுக்காக ஏதாச்சும் பண்ணுவேன்னு பார்த்தேன். ஆனால் அந்த வீட்டு பெரிய மனுஷனையும் மீனா ரொம்பவே நல்ல பொண்ணு, அந்த பொண்ணையும் இப்படி பண்ணிட்டு இனிமே இந்த வீட்டு பக்கம் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோகுனியோட அம்மாவும் ரோகிணி கிட்ட சொல்லிட்டு கிருஷ்ண கூட்டிக்கிட்டு இந்த பையனை நீ ஏதாச்சும் பண்ணிடுவ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.